பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கு நிறைந்தவர் உலகின் சார்பாக தேவனுடைய ஜனங்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜூலை மாதத்தினுடைய வாழ்த்துக்களை 1ஆம் தேதியுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானமாய் தியானிக்கலாம். இன்றைக்கு எடுத்துக்கொண்டாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்று சொன்னால் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். இருள் என்றால் என்ன, வெளிச்சம் என்றால் என்ன என்பதை நாம் வேறுபாடை பார்த்துவிட்டு தியானத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். இருள் என்று சொன்னால் பாவ வாழ்க்கையை காட்டுகிறது, சாத்தானுடைய தந்திரங்களை குறிக்கிறது, பிசாசனுடைய கட்டுகளை குறிக்கிறது, உலகத்துக்கு ஒத்துப்போகிற அந்த நிலை குறிக்கிறது, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அனுபவத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, தரித்திரத்தையும் சமாதானம் இல்லாத நிலையும் கர்த்தர் இல்லாத நிலையும் காட்டுகிறது. இதுதான் இருளான நிலைமை. வெளிச்சம்னா என்ன? அது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை அதில் இருக்கிறது. தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய நீதி, தேவனோட ஐக்கியம், பரிசுத்த ஜீவியம், தெய்வ பிரசனம், இது போன்ற பல நிகழ்வுகள் இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்ட காரியம்னு சொல்லணும்னா வெளியேறப்பட்ட மீட்பு, ரட்சிப்பு அதில் என்ன செய்கிறது, அடங்கி இருக்கிறது. இது போன்ற காரியங்கள் தான் வெளிச்சம். அப்போது இருள் என்ன, வெளிச்சம் என்று சொல்லி பார்த்தோம். தலைப்பு என்ன? இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் என்கிற தலைப்பை நாம் பார்த்தோம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருள் என்கிற நிலை இருந்தால், மனுஷனுடைய வாழ்க்கையில் இருள் என்ற நிலை இருந்தால், அவைகளெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு வெளிச்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்துங்கிறதை நாம் இன்னைக்கு நிச்சயப்படுறோம், தியானிக்க போகிறோம். சரி, அவர் யாருடைய வாழ்க்கையில் இருந்த இருளை நீக்கிவிட்டு வெளிச்சத்தில் கொண்டு வந்து நடத்தினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக லூக்கா எழுதின புத்தகத்தில் ஒரு மனிதனை நாம் காணலாம். சகை என்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கலாம். அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா என்றுதான், அவர் வரி வசூலிக்கக்கூடியவராக இருந்தார். ஆயக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தலைவனாகவும் இருந்தார், பணக்காரனாகவும் இருந்தார். அது மாத்திரமல்ல, நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யாத நிலையில் அநியாயமாய் சம்பாதித்து கொண்டிருந்தார். குட்டையாக தான் இருந்தார். அநேக ஜனங்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி இருந்தார். அவருக்கு பேரே, ஜனங்கள் வச்ச பேரே பாவி பாவி என்று ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த சகையுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு தேவனாய் இயேசு கிறிஸ்து ஒரு முறை கடந்து வந்தார். அப்படி கடந்து வருகிற பொழுது அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி பண்ணி கொண்ட கையில் ஆண்டவர் அவனை நோக்கி, சகைவே இறங்கி வா, உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லி ஒரே வார்த்தையை சொல்கிறான். அப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தம், அந்த ஒரு வார்த்தையாக வெளிச்சம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த இருளையும் அவனுடைய டோட்டலுடைய லைஃப்பையும் என்ன செஞ்சது, அது சரியாக மாற்ற ஆரம்பித்து விட்டது. உடனே இறங்கி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற விஷயம் என்னென்னா, ஆண்டவரே, நான் ஏழைகளிடத்தில் என்ன செஞ்சேன், ஏதாகிலும் நான் செய்யாமல் தான் செஞ்சிருந்தேன், உதவி பண்ணியிருந்தேன், அநியாயமாக யார்கிட்ட வாங்கினது உண்டானால் 4 மடங்காய் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஒரு மனம் திரும்பின ஒரு அனுபவத்தில் வரான். அந்த நிமிஷத்திலே அவனுடைய இருளான அந்த பாவ வாழ்க்கை, மனம் திரும்பாத வாழ்க்கை, தேவன் இல்லாத வாழ்க்கை அவனை விட்டு விலகி ஓடுகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் அந்த வார்த்தை உள்ளே வந்த உடனே இருள் நீங்கி வெளிச்சம் அவனுக்குள் உதிக்க ஆரம்பித்தது. உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, அதாவது இந்த சகையுக்கு மீட்பு உண்டாயிற்றுன்னு சொல்லி வெளிச்சத்தின் காரியத்தை பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க, உலகம் அவனை இருளான மனிதன், பாவ மனிதன், மோசமான மனிதன் சொல்லிக்கிட்டு இருந்தது. அவன் தன்னுடைய நிலைமை அப்படிதான் இருந்தான். ஆனா அந்த நிலைமையை, அந்த இருளான நிலைமையை வெளிச்சமாய் மாற்றக்கூடிய விதராய் இயேசு கிறிஸ்து வந்து வெளிச்சமான ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டான். கொண்டு வந்து விட்ட பிறகு அவனை தன் மகனாக என்ன செய்தார், நான் பிள்ளையாக அவனை என்ன செய்தார், பாவிச்சு நடக்க ஆரம்பிச்சான். அப்போ இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், தெய்வ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளிலே என்ன தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் தேவன் இல்லாத வாழ்க்கை இருக்குதா, அது ஒரு இருள். ஜெபம் இல்லைன்னா அது ஒரு இருள். வசனம் இல்லையா, அது ஒரு இருள். மனம் திரும்ப முடியாது என்ன இருக்குதா, அது ஒரு இருள். சில பாவங்களை விட முடியலையா, அது ஒரு இருள். இப்படிப்பட்ட பலவிதமான இருளான உங்கள் நிலைமையை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றி, அதை அப்புறப்படுத்தி விட்டு வெளிச்சமாய் மாற்றி வெளிச்சத்தின் வழியிலே கொண்டு வர தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இருளை வெளிச்சமாக்குற கர்த்தர் சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட சகையுடைய வாழ்க்கையிலேயே இருக்கிற இருளை விரட்டி விட்டு
வெளிச்சத்துக்கு நேராக நடத்தின அதே தேவன் இன்றைக்கு உங்களை நோக்கி கடந்து வருகிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவன் உங்களை பார்த்து பேசும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளும், அந்த இருளான அத்தனை காரியங்களும் மாறிவிடும். வெளிச்சம் உள்ளே வந்துவிடும். இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து விடுவார். அவருடைய நடத்தல் உள்ளே வந்துவிடும். அவருடைய பரிசுத்தம் வந்துவிடும். அவருடைய வார்த்தை வந்துவிடும். அப்படி வந்து விட ஆரம்பித்த உடனேயே மீட்பு உண்டாகிவிடும். அப்போ இருளை வெளிச்சமாக்கின தேவன் சகையுவை, இருளான சகையுவை வெளிச்சமாகிய பிள்ளையாய் மாற்ற ஆரம்பித்தார். அப்போ இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகளும், சகோதர சகோதரிகள் தெரிந்து கொள்ளுடைய விஷயம் என்னன்னு சொன்னால், என் வாழ்க்கை இருளாக இருக்குது, என் வாழ்க்கை எழும்ப முடியலையே, என் வாழ்க்கை பாவ வாழ்க்கையாக இருக்குது, மனம் திரும்ப நினைக்க முடியலையே, உடனே நினைக்க முடியலையே, திரும்ப திரும்ப நான் எழுந்து எந்திக்கிறேனே, இன்னும் என்னால் முடியலையே, நான் ஒன்று செய்யணும்னு நினைக்காம முடியலையே அப்படின்னு தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை தேவன் வெளிச்சமாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த இருளான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெளிச்சத்துக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அவரையே தஞ்சமென்று நீங்கள் நினைக்கும் பொழுது, அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை விரட்டி விட்டு வாழ்வை தரக்கூடிய வெளிச்சமாகிய வார்த்தையை கொடுத்து உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்துவார். தொடர்ந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஆசிரியர் பெருமக்களும், வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இருளை வெளிச்சமாக்குற கர்த்தர். அதனால சங்கீதம் 18 நம்ம வாசிக்கிறோம், 28 வாசிக்கிறோம், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அப்போ இருளை வெளிச்சமாக்கிறவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சகையுடைய வாழ்க்கையில் இந்த இருளை வெளிச்சமாக்கினார். அதே போல இதை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை இருளை நீக்கி வெளிச்சமாக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அவர் அண்டிக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கும், வெளிச்சம் உண்டாகும் என்பதை நீங்கள் காண முடியும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டு நீங்கள் பயன்பட்டு வாழ்க்கையில் வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களையும் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென், ஆமென்.